விசிக விசிகாவும் ஒரு நாளும் விஜய்கிட்ட போகாது. என்ன காரணம் அப்படின்னா, ஒண்ணு அவங்க அங்கீகாரம் வாங்கிட்டாங்க. இன்றைய தேதிக்கு அங்கீகாரம் பெற்ற கட்சி தமிழ்நாட்டுல. அப்போ கூடுதல் எம்எல்ஏ வாங்கணுங்கிறது அவங்க நோக்கமா இருக்கும். இன்னைக்கு 6 பேர் இருக்காங்க, அதை 8 ஆக்கலாம் 10 ஆக்கலாங்கிறது தான் நோக்கமா இருக்குமே தவிர, அதை இருக்கிற இடத்துல கேட்டு பெறுவதுதான் புத்தால்தனம்னு நினைப்பாங்களே தவிர, அங்க போய் சேர மாட்டாங்க. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். முதல்ல ரவிக்குமார் என்ன சொன்னாருன்னா, டாக்டர் ராமதாஸ் அவர்கள் திருமாவளவனை பற்றி பேசுவது எனக்கு நெகிழ்ச்சியா இருக்குன்னாரு. செல்வ பெருந்தகை போய் பார்க்காரு. செல்வ பெருந்தகை சொல்றாரு, அவர் அரசியல் தான் பேசியிருப்பாரு வைங்க, மரியாதை நிமித்தமாக நான் சந்தித்தேன்னு சொல்லிட்டாரு. ஆனா செல்வ பெருந்தகைக்கு எதுக்கு ரவிக்குமார் கண்டனம் தெரிவிக்கிறாரு? ஏன்னா பாமக வந்ததுன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க, பாமக வந்துருச்சு அவங்களுக்கு கொஞ்சம் சீட்டு கொடு, டாக்டர் தலைமையிலான பாமக, அன்புமணி பாமக அந்த பக்கம் போயிருச்சு. ஆமா 2 தான். அது 2ங்கிறது தான் அவங்களுக்கு சட்டமன்றத்துக்கே வந்துருச்சு சண்டை.